ஒன்றாம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லா எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், பைபிளை திறங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகம் ரூத் என்றால் அழகானவள் என்ற அர்த்தம். நகோமி தன் இரண்டு மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வார். உங்களுக்கும் தயை செய்வாராக. ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, may the Lord ஆண்டவரே so favor his kindness. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான தயவு, ஆண்டவரே நன்மை செய்கிறதான விருப்பம், எண்ணம், ஆசை, ஆண்டவரே மனிதனுடைய கண்களிலே கிடைக்க, தேவனுடைய கண்களிலே கிடைக்க, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்ய முடியாத இந்த கால வேளையில ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனத்தின்படி எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. ஆண்டவர் இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. தேவனுடைய கண்களிலும் மனிதனுடைய கண்களிலும் உங்கள் உறவினர்களுடைய கண்களிலும், அல்லேலூயா, மற்றும் நீங்கள் வேலை செய்கிற கண்களிலும், வேலை செய்கிற இடத்திலும், சமுதாயத்திலும் ஆண்டவர் இந்த வாரத்துல தயை செய்வராக. தயை, ஆண்டவர் நன்மை செய்கிறதான விருப்பம், ஒரு ஆசை ஜனங்களுக்குள்ளே உண்டாகத்தக்கதாக கர்த்தர் கிருபை தருவாராக. வேத சத்தியத்துக்குள்ள போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் நகோமி ரெண்டு மருமக்களை பார்த்து அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. இதனுடைய ஒரிஜினலை பார்த்தால், நீங்கள் இரக்கம் செய்தது போல மரித்து போன எழுபேருக்கும், இன்னும் என்னுடைய கணவருக்கும், ஒருபாருடைய கணவனுக்கும், ரூத் அவருடைய கணவனுக்கும், என்னுடைய கணவனுக்கும் நீங்கள் இரக்கம் பாராட்டினதினால தேவன் உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பார் என்று சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்கள் என்னிடத்தில் காட்டின விசுவாசத்துக்கு தக்கபடி உங்களுக்கு தேவன் ரிவார்டு தருவாராக என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த கால வேளையில தயவு, ஃபேவர், கைண்ட்னஸ் என்கிறதான வார்த்தையை வைத்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த ரூத் புஸ்தகத்துல 6 முறை தயை என்கிறதான வார்த்தை வருகிறது. the favor, kindness என்கிற வார்த்தை 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும், 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும், 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 6 முறை பார்த்தீர்கள் என்றால் ஃபேவர், கைண்ட்னஸ் என்கிறதான இந்த வார்த்தை வருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் ரூத்தின் வாழ்க்கையில பாராட்டின தயவை நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த வாரத்திலே தயவு பாராட்டுவாராக. தயவு செய்கிற கர்த்தர் என்று பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். மருமக்களை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையாயினும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி ஒருவனுமாய் இருக்கிறான் என்றார். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை இஸ்ரவேலிலே பிரபலமாக்க கடவுது. ஆண்டவர் நல்லவர். வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கும்போது ரூத்தினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தயை செய்கிறவராய் இருந்தார். இந்த இடத்துல நகோமி வாழ்க்கையில தயை பாராட்டுகிறது பார்க்கிறோம். தயவு செய்கிற தேவன் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தயவு செய்வார். மற்றவர்கள் பார்த்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் தயவு செய்திருக்கிறார் என்று ஒரு நாள் மற்றவர்கள் சொல்ல கர்த்தர் செய்வாராக. 1ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 2 பேருக்கு சொல்லப்படுகிறது இந்த வாழ்த்துதல். அதாவது கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக என்ற வார்த்தை 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி ஆண்டவர் மனம் 8ஆம் வசனத்துல வாசிங்க, 1:8 வாசிங்க. நகோமி தன் இரண்டு மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள்
உங்களுக்கு தயவு செய்வாராக என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வாழ்த்துதல், இந்த ஆசீர்வாதம் ஒருபாலுக்கும் ரூத்துக்கும் சொல்லப்பட்டது, 2 பேர்த்துக்கும் சொல்லப்பட்டது. ஆனால் 2 பேரும் தயவு பெறவில்லை, ரூத்து மட்டும் தயவு பெற்றார். சொல்லப்பட்ட வாழ்த்துதல், ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கேட்கிற பிரசங்கங்கள், கேட்கிற வாக்குத்தத்தங்கள், கேட்கிற வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில அபியாசிக்கும் போது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது, சில தீர்மானங்களை நாம் எடுக்கும் போதுதான் அந்த வாழ்த்துதல், அந்த ஆசீர்வாதம், அந்த தயை நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். பாருங்க, காரணம் என்னவென்றால் நாம் கேட்கும் வார்த்தைகள், நாம் கேட்கிறதான வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறணும்னா நாம எடுக்க வேண்டிய தீர்மானங்களை சரியாக எடுக்கும் போதுதான் அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் வாசியுங்கள். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே. பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, 15ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப ஜீவன் வேணும்னா நீங்க எடுத்துக்கணும், நன்மை வேணும்னா நீங்க எடுத்துக்கணும், இல்ல மரணம் வேணும்னாலும் நீங்க தான் எடுத்துக்கணும், தீமை வேணும்னாலும் நீங்க தான் எடுத்துக்கணும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார், வேத வாக்குத்தத்தங்களை வைக்கிறார், தேவனுடைய ஆசீர்வாதங்களை வைக்கிறார், தேவனுடைய வாழ்த்துதல்களை வைக்கிறார். ஆனால் நீங்க தீர்மானம் எடுத்து நீங்க எடுத்துக்கொள்ளும் போதுதான் அது உங்க வாழ்க்கையில பலிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும், பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல வாசிக்கும் போது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். வாசிங்க. வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு, நீங்க தான் தெரிந்து கொள்ளணும், நீங்க தான் தெரிந்து கொள்ளணும். இங்க இருந்து வருகிற வார்த்தை வந்து நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும், நீங்க தான் சூஸ் பண்ணணும், நீங்க தான் அதுக்கு கீழ்ப்படியணும், அதுக்கு தான் நீங்க தீர்மானங்களை எடுக்கணும். எடுக்கும் போதுதான் உங்களுக்கு ஜீவன் வேணும்னா ஜீவன் வரும், ஆசீர்வாதம் வரணும்னா ஆசீர்வாதம் வரும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். நான் உனக்கு முன்னாடி வைக்கிறேன், நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ அதன்படி நீ ஆவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே புஸ்தகத்துல உபாகம புஸ்தகம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 11:26. நான் சொல்றேன், நல்ல வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இதோ நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நல்ல கவனமா கேளுங்க. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாது இருந்தீர்களானால் ஆசீர்வாதமும், கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற வழியில் பின்பற்றுவீர்களானால் பாவமும் வரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நன்மையை வைக்கிறேன், தீமையை வைக்கிறேன், ஜீவனை வைக்கிறேன், மரணத்தை வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தை வைக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய், நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய கையில விட்டு விடுகிறார். அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளுதல், தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமா இருக்கிறது. இந்த ரூத் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா சிலருடைய தீர்மானங்களை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எல்லாரும் எடுங்க. கண்ணில் துணியை நல்லா மூடு. வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். பாருங்க, நல்ல வசனத்தை கவனமா கேளுங்க. இந்த ரூத் புஸ்தகத்துல எலிமெலேக்கு என்ற மனுஷனுடைய தீர்மானம் நல்லா பாருங்க. ஆண்டவர்
அந்த இடத்துல ஜீவன், மரணம், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் வைக்கிறார். எதை நம்ம தெரிந்து கொள்கிறோமோ, எதை தெரிந்து கொள்ளப்படுகிறோமோ அதனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வரும். இப்போ ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். என்ன தீர்மானம்னா எலிமெலேக்கு என்ற மனிதனுடைய தீர்மானம். இப்போ என்னன்னா பெத்லெகேம் அப்பத்தின் வீடு, அந்த அப்பத்தின் வீட்டுல அப்பம் இல்லாததுனால அவன் என்ன பண்றான்னா மோவாப் தேசத்துக்கு போறான். அப்ப மோவாப் தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்ன, கர்த்தர் அருவருக்கிற, நரபலிகள் கொடுக்கிற, அசுத்தமான ஒரு மக்கள் வாழுகிறதான தேமோசு என்கிறதான கடவுளை வணங்குகிற அந்த இடத்திற்கு போகிறான். அப்ப அப்பத்தின் வீட்டுல அப்பம் இல்லை. அப்ப பெத்லெகேம் என்கிறதான இடத்துல அப்போ இல்லாத சூழ்நிலையிலும் கூட அவன் என்ன பண்ணலன்னா கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எதையாவது ஒன்றை செய்து நம்மளை காப்பாற்றுவார் என்று ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளாம அவன் மோவாப் தேசத்துக்கு போனதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு இழப்புகள் உண்டானது. என்ன இழப்புனா தான் இறந்து போனான். அது மாத்திரமல்ல தன்னுடைய 2 மருமகளுடைய தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் அவன் என்ன பண்ணானா இறந்து போனான். இப்ப நகோமியும் விதவை, ரூத்தும் விதவை, ஒர்பாலும் விதவை. பாருங்க, ஒரு மனிதன் எடுக்கிற தீர்மானம், ஒரு மனிதன் எடுக்கிறதான ஒரு தெரிந்தெடுப்பு அவருடைய என்னவா ஆக்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தேசத்திலேயே இருக்காதபடிக்கு அவங்க மோவாப் தேசத்துக்கு அருவருக்கப்படுகிற தந்தையின் மூலமாய் குழந்தை பெற்றெடுக்கிறதான ஒரு கேவலமான ஊருக்கு, ஒரு அருவருப்பான ஒரு ஊருக்கு போய் பிழைப்பதற்காக அங்க போறாங்க. அவங்க அங்க போகாம கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டு அந்த பெத்லெகேம்லயே இருந்திருந்தா இந்த 2 பேரும் 3 பேரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா இழந்து போயிருக்க மாட்டாங்க. எலிமெலேக்கு இறந்து போறான், மக்லோன் இறந்து போறான், கிளியோன் இறந்து போறான். எல்லாருமே தவறான ஒரு தேர்ந்தெடுப்பு நம்மை தீர்மானம் நம்மை மரணத்துக்கும் அழிவுக்கும் நம்மை கொண்டு செல்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையிலேயே ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையானாலும் சரி, பஞ்சமானாலும், எந்த தோல்வியானாலும், வறுமையானாலும், கஷ்டமானாலும், எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தர் எனக்கு எதையாவது ஒன்று செய்வார் என்று விசுவாசத்தோடு அவன் இருந்தா அவன் மனது எப்படி இருக்கும்னா 112ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 112ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அவன் என்றென்றைக்கும் பாருங்க, அவன் என்றென்றைக்கு கர்த்தரை சார்ந்து கர்த்தரை உறுதியா பிடித்துக்கிட்டு இருக்கிறதுனால அவன் என்றென்றைக்கு அசைக்கப்பட மாட்டான். 7ஆம் வசனம். துர்ச்செய்தியை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு துர்ச்செய்தி கிடைக்குது, நடக்குது, அல்லது அப்ப இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்னா பயப்பட மாட்டான். அடுத்தது 8ஆம் வசனம். அவன் இருதயம் ஆண்டவரை சார்ந்து அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா ஆண்டவரை பிடித்திருக்கிற பிள்ளைகள் உறுதியா இருக்கணும். ஆண்டவரை பிடித்திருக்கிற பிள்ளைகள் பயப்படக்கூடாது. ஆண்டவரை பிடித்திருக்கிறவர்கள் துர்ச்செய்தி கேட்கிறதுனால கலங்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் தருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கு பாருங்க, ஆபிரகாம் அவன் கானான் தேசத்துல பஞ்சம் வந்ததுனால அவன் எகிப்துக்கு என்ன பண்றான், அவன் போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம், பஞ்சம் வந்ததுனால. ஆனா அங்க போனதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஆகார கூட்டிட்டு வந்து அவன் கல்யாணம் பண்ணி இஸ்மவேல் என்கிற சந்ததி, தேவையில்லாத ஒரு சந்ததி வந்து ஒரு பெரிய குழப்பமே குடும்பத்துல வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அதே போல ஈசாக்கு ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல அவன் கானான்ல பஞ்சம் வரும்போது எகிப்துக்கு போறதுக்காக அவன் புறப்படுறான். அப்ப புறப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சம் வந்தாலும் சரிப்பா, நீ இருக்கிற இடத்திலேயே நீ இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாசிங்க 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இருக்கிற இடத்திலேயே நீ இருப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஈசாக்கு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி 26:12 ஈசாக்கு அந்த தேசத்திலே பஞ்ச தேசம், பஞ்சம், கர்த்தரை சார்ந்து இருக்கிறான். இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பஞ்சமா இருந்தாலும், நெருக்கமா இருந்தாலும், ஒடுக்கமா இருந்தாலும், இறுக்கமா இருந்தாலும், வேதனையா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும் கர்த்தரையே சார்ந்து அங்க இருன்னா இருக்கணும். இருக்கும்போது
ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் பொறாமை கொள்ளுகிற அளவிற்கு 16ஆம் வசனத்துல மிகவும் பலத்தவனாய் மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளும் போது கஷ்டம்தான், அங்கேயும் பஞ்சம்தான். ஆபிரகாம் வாழ்க்கையிலும் பஞ்சம்தான், ஈசாக்கின் வாழ்க்கையிலும் பஞ்சம்தான், எலிமெலேக்கு வாழ்க்கையிலும் பஞ்சம்தான். ஆனா எலிமெலேக்கு அந்நிய தேசத்துக்கு போனதுனால தானும் மரணத்துக்குள்ள வரான். தன்னுடைய 2 பையன்களும் மரணத்துக்குள் போறாங்க. ஆனா ஆபிரகாம் அந்த எகிப்து தேசத்துக்கு போனதுனால ஆகார் வரா, அதன் மூலமா இஸ்மவேல் சந்ததி வருது. ஒரு பெரிய குழப்பம் வருது. ஆண்டவர் இடைப்பட்டு அதை ஒரு சமாதானத்துக்குள்ள கொண்டு வரார். ஆனா ஈசாக்கு அதே தப்ப பண்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கேயே இருப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் போது அவன் துர்ச்செய்தி கேட்கறதுனால அவன் துவண்டு போல கர்த்தரை நம்பி இருந்தான். அவன் பலத்தவனாய் மாறினான். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ரொம்ப நனைஞ்சு போயிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. வாசிங்க. முக்கியமான காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். பாருங்க, இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு. மோவாப் தேசத்துல வந்து இப்ப நகோமி, ரூத்து, ஒர்பால் 3 பேரும் என்னாச்சுன்னா இப்ப 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆனோடு பஞ்சம் தீர்ந்து போச்சு. இப்ப பெத்லெகேம்ல ஆண்டவர் வந்து சந்தித்தார், ஜனங்களை சந்தித்தார். அவர்களுக்கு என்ன பண்றது? அவர்களுக்கு தேவன் போசாக்கை கொடுத்தார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் அப்படின்னு நகோமி கேள்விப்பட்ட போது ஆண்டவரை தேடி வரல, அந்த ஆகாரத்தை தேடி அவ என்ன பண்ணான்னா அங்க போக புறப்பட்டான். சில சமயத்துல நம்ம எடுக்கிற தீர்மானம் ஆண்டவரை நோக்கி இருக்குதா, தேவையை நோக்கி இருக்குதான்னு பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா தேவையே முக்கியம். அப்ப இந்த இடத்துல எது வருதுன்னா ஆசீர்வாதமா ஆண்டவரா அப்படிங்கும் போது நிறைய பேர் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தான் முக்கியமா இருக்கு. ஆண்டவரை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் வாழ்க்கையில் என்ன பண்ணுதுன்னா பல இடைபாடுகள் வருது. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப அவருடைய நோக்கம் பாத்தீங்கன்னா தவறானதாக மாறுகிறது. நீங்க இந்த புஸ்தகத்துல மிக முக்கியமான கருத்தை மாத்திரம் நான் உங்கள்கிட்ட சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிங்க 9ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 9-10. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார். 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக்கொண்டாள். இதுல ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான வசனம் என்னன்னா, ஒர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப முத்தமிட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்கு. நல்ல கவனமா கேளுங்க. கிஸ்ஸர். அல்லேலூயா. அடுத்தது விடாமல் பற்றி கொள்ளுகிற ஒரு கூட்டம் கிங்கர்ஸ். நம்ம கிஸ்ஸரா இருக்கிறோமா, கிங்கரா இருக்கிறோமான்னு பாருங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு அல்லேலூயா ஆமென் ஆமென் சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போற வாரத்துல 6 நாளும் ஆண்டவர் நினைக்கிறது இல்ல. அவங்க எல்லாம் யாருன்னா கிஸ்ஸர். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றது? ஏதாவது விசேஷமான கூட்டம்னா அங்க போய் ஆண்டவர் ஒரு முத்தம் மட்டும் போவாங்க. ஆனா அது வந்து கிஸ்ஸர். ஆனா இத கிங்கர்ஸ் அப்படிங்கும்போது ஜெயிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூத்து பற்றி கொண்டாள் என்று சொல்லி போடல, விடாமல் பற்றி கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நேர்ந்தாலும் சரி ஆண்டவரை பற்றி கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார். அப்ப இதுல இருந்து பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில என்னன்னு பாத்தீங்கன்னா 3 காரியம், முக்கியமான காரியம் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில 1ஆம் அதிகாரம் ரூத்தோட வாழ்க்கையிலையும் நகோமியோட வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். தனிமை ரூத்துக்கும்
நகோமிக்கும் ஒரு தனிமை, நகோமி தனித்தவளானால் ரூத்துக்கும் இது பொருந்தும். அப்ப ஒரு தனிமை, லோனினஸ், அவர் ஒரு தனிமையாய் மாறுகிறார். அடுத்தது அவளும் அவள் புருஷனையும் இழந்தவளாக தனித்து நிற்கிற நிலைமையில இருக்கலாம். நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே என்று. அல்லேலூயா. தனித்து விடப்பட்ட எல்லாம் தாய் தகப்பன் இல்லாதபடி, அல்லேலூயா, சகோதரர்கள் இல்லாதபடி, ஒரு தனித்த ஒரு ஆதரவு இல்லாதபடி ஒரு சூழ்நிலையில, ஒரு தனித்த சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்ப தனிமை என்கிறதான ஒன்று வருது. அடுத்தது 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல the last everything they are empty handed, அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, வெறுமை ஆக்கப்பட்டவர்களாக, வெறுமை 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வெறுமை என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறார்கள், புருஷனை இழந்தவர்களாக, ஒரு கேள்விக்குறியோடு கூட அந்நிய தேசத்துல அங்கே ரூத்தை பார்க்கிற ஒரு சிறுமை, தனிமை, வெறுமை, சிறுமை. அல்லேலூயா. தனிமை, வெறுமை, சிறுமை, சிறுமைப்பட்டவர்களாக நீங்க இருக்கலாம். உள்ளத்திலும் பல வாழ்க்கையிலும் உடைக்கப்பட்டவர்களாக அங்க கேள்விக்குறியோடு கூட இருக்கிறது போல இந்த கால வேளையில தனிமை, சிறுமை, அல்லேலூயா, ஒரு வெறுமை போன்ற உணர்வோடு கூட இந்த கால வேளையில ஆண்டவருடைய பாதத்துல நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த ரூத்துடைய வாழ்க்கையில தனிமை, வெறுமை, சிறுமை, இந்த மூன்றையும் ஆண்டவர் எப்படி மாற்றி 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 அவருடைய வாழ்க்கையில தயவு செய்தார் என்றால் அவள் எடுத்த தீர்மானம். அல்லேலூயா. அவர் எடுத்த தீர்மானம் தான் அவ வாழ்க்கையில வெறுமை மாறினது, தனிமை மாறினது. அது மாத்திரமல்ல, அவருடைய சிறுமை மாறினது. என்ன தீர்மானம்னா ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தயவு செய்வது மூலமாய் நம்முடைய தனிமை மாறும், நம்முடைய சிறுமை மாறும், நம்முடைய வெறுமை மாறி ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவை என்ன திட்டம், இவை என்ன தீர்மானம் எடுத்தா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாத்திரம் நம்ம பார்ப்போம். நிறைய காரியத்தை விட்டுட்டேன், இதை மாத்திரம் பார்த்து ஜெபம் பண்ணுவோம். வாசிங்க. அவ உறுதியாய் அவளை பற்றி கொண்டார் அப்படின்னு ஒருபால் முத்தமிட்டு அவ ஓடி போயிட்டா. அப்புறமேல அவருடைய கதையே இல்ல, அவருடைய பேரே இல்ல. ஆனா ரூத் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறார். அல்லேலூயா. எப்படின்னா விடாமல் பற்றி கொண்டார். உடும்பு புடிய போல நகோமியை என்ன பண்ணான்னா இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவ எடுக்கிற தீர்மானம் பாருங்க. வாசிங்க. அற்புதமான வசனம். வாசிங்க. பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்திலே நீ மரணமடையும் மட்டும் நானும் மரணம் அடைய மாட்டேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்று உம்மை விட்டு பிரிக்கலாகாது. பாருங்க, இந்த 16ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம், இது 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனத்துல அவ ஒரு 6 தீர்மானங்கள் எடுக்கிறார். முதல் தீர்மானம் என்னன்னா அவ ஒரு தீர்மானம், உறுதியான வாக்குறுதி. அவ வாழ்க்கையில ஒரு தீர்ப்பத்தை நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ, நம்ம என்ன ஒரு தேர்ந்தெடுப்பு எடுக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்குது. நம்ம தீர்மானமே எடுக்காம, நம்ம ஒரு தேர்ந்தெடுப்பே எடுக்காம நம்ம ஏனோ தானோ வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில தயவு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நல்ல தீர்மானம் என்னன்னா அவ சொல்ற ஒரு புதிய முத வரி 16ஆம் வசனத்துல நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போறதை குறித்து என்ன பேசாத அப்படி
அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்னன்னா, ஆவிக்குரிய இதை நமக்குள்ள எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு புதிய மன உறுதி ஒரு வேணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மன உறுதி, ஒரு அழுத்தமான ஒரு மன உறுதி வேணும். என்ன உறுதி வேணும்னா, இந்த 4 முறை என்ன பண்றான்னா, நீ திரும்பி போயிரு, நீ திரும்பி போயிரு, நீ திரும்பி போயிருன்னு சொல்லி 2 பேரையும் என்ன பண்றான்னா திரும்பி போ போ என்று சொல்லி சொல்றான். ஆனா இப்ப சொல்றா, திரும்பி போ என்று இனிமேல் என்கிட்ட பேசவே கூடாது. நான் மிகவும் மன உறுதியோடு சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். உங்களை பின்பற்றவும் நீ எங்க போறியா அங்க வருவதற்கு நான் தீர்மானம் எடுத்துட்டேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் தான் எல்லாமே, இனி ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்துட்டேன்னு சொன்னேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய தீர்மானம், முதல்ல ஒரு புதிய தீர்மானத்தை என்ன பண்ணா, ஒரு புதிய மன உறுதி நம்முடைய வாழ்க்கையில வேணும். முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்கிற தீர்மானம் நம்மளை எங்க கொண்டு போய் விடும் என்று சொன்னா, ஆண்டவர் நம்மளை கருசனையா இருப்பார், நம்ம மேல பொறுப்பா இருப்பார், நம்ம மேல அக்கறையா இருப்பார். அது மாத்திரமல்ல, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் எல்லாம் அவருக்குரியது என்ற ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம அவரையே மன உறுதியோடு கூட அவரை பின்பற்றும் போது அவர் என்ன பண்ணுவார், பாலைவனம் போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சோலைவனமாய் மாற்றுவார். அல்லேலூயா. விட்டு விட்டு அல்ல, அல்லேலூயா, விட்டு 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 போற கதையில ஒரு புதிய முடிவு, ஒரு புதிய ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எப்பவுமே என்ன பண்ணணும்னா நம்முடைய வாழ்க்கையில முதல் இடத்தை கொடுக்கணும், முதன்மையான இடத்தை கொடுக்கணும், ஒரு முழுமையான இடத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. முதல் இடம், முதன்மையான இடம், முழுமையான இடம். அந்த இடத்தை நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். 100க்கு 100 ஆண்டவருக்கு முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இரண்டாவது, நீங்கள் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். புதிய நியூ டைரக்ஷன். பாருங்க, புதிய ஒரு டைரக்ஷனில் போற அவளை போகும் திசையை குறித்து பார்த்தா, நான் இதுவரைக்கும் சென்றிருந்த திசை, நான் பழக்க வழக்கங்கள், அவ மோவாபிய ஸ்திரியா இருந்ததுனால அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய கல்ச்சர், அவருடைய தெய்வங்கள், அல்லையா அவருடைய இனத்தார் எல்லாவற்றையும் விட்டுட்டு இன்னைக்கு நகோமியோட அவன் எங்க வரா அப்படின்னா பெத்லெஹேமுக்கு வரா. அப்ப அவருடைய டைரக்ஷனே மாறுது. அப்ப நாமும் கூட என்ன பண்ணணும்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவளாய் நாம் தீர்மானிக்க வேண்டும். கிறிஸ்துவை முழுமையாய் பின்பற்றுகிறவளாய் மாறும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு, நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு நம்மளை அழைக்கும் போது என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லும் போது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, வலைகளை விட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர்களுக்கு தொழிலே என்னன்னா வலைதான். ஆனா அவங்க வலையை விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, 4:20 பாத்தீங்கன்னா அவர்கள் படகுகளை விட்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 4:22 வாசித்தீங்கன்னா, படகையும் தகப்பனையும் அவர்கள் விட்டு ஆண்டவரை பின் சென்றார்கள். ஆண்டவரை நம்ம பின்பற்றணும், ஒரு புதிய டைரக்ஷன்ல நம்ம போகணும்னு சொன்னா சில காரியங்களை நம்ம விட வேண்டும். அல்லேலூயா. நம்ம சில காரியங்களை விட்டாதான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். பட் பின்பற்ற முடியும். ஆண்டவரை பின்பற்றணும் என்றால் சில காரியங்களை நாம் விட்டால் தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில எதை விட்டுட்டோம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில பழைய கல்ச்சர், பழைய பழக்கம், பழைய உறவுகள், பழக்க வழக்கங்கள் எதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி பாருங்க. ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் சில காரியங்களை நம்ம விடும் பொழுதுதான் ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். ரூத்தோட காலத்தை பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் காலம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல 21ஆம் அதிகாரம் 25ல அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தவர்கள். இதுதான் சரி அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், இதுதான் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவன் எதை சொல்றானோ அதன்படிதான் நடந்த வாழ்க்கையில ரூத்தோ ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஒரு புதிய டைரக்ஷனுக்குள்ள, ஒரு புதிய திசைக்குள்ள அவர் கடந்து போனாலும் சொல்லி பார்க்கிறோம். 3வது பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், ஒரு சார்ந்து கொள்ளுதல், ஆண்டவரை முழுமையாய் சார்ந்து கொண்டால் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் யோவான் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் வாசித்திருந்தார். ஆண்டவர் சொல்கிறார், இவர் சொல்றார், நீ தங்கும் இடத்தில் நானும் இருப்பேன், ஆண்டவர் இருக்கும் இடத்தில் நானும் அவரை சார்ந்து இருப்பேன். அதுதான் அதனுடைய அர்த்தம்.
நீ யெகோவா தேவனை கும்பிடுற, நானும் அந்த யெகோவா தேவனை கும்பிட்டு நீ எங்க இருப்பியோ அங்க இருப்பேன். நீ கும்பிடுகிற தெய்வத்தை நான் கும்பிடுவேன். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அதே நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டா ஆண்டவரை சார்ந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவரை முழுமையாய் சார்ந்து அவரே பின்பற்றும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். இதுவரைக்கும் நீங்க ஆட்களை நீங்க நம்பி இருக்கலாம், குடும்பத்தை நம்பி இருக்கலாம், உறவுகளை நம்பி இருக்கலாம், சமுதாயத்தை நம்பி இருக்கலாம். ஆனா இனி உம்மை மாத்திரம் நம்பி உம்மை மாத்திரம் சார்ந்து வாழுவே அப்படின்னு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பாருங்க, ரூத் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க வேகமா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு பாருங்க, இஸ்ரவேலின் செட்டைகளுக்கு கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு செட்டையின் கீழே, ஆண்டவருடைய செட்டையின் மறைவில வந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆண்டவரை சார்ந்து அவருடைய செட்டையின் மறைவில இருக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அவரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப என்ன வந்தாலும் சரி ஆண்டவரை சார்ந்து வாழுகிற பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். 4ஆவதாக பார்க்கும்போது உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனமாக இருப்பாராக. ஒரு நியூ டிசையரை பார்க்கிறோம், புதிய ஆசை. தேவனோடு ஜனங்களோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். இதுவரைக்கும் பாகால் தேமோஸ் என்பவர்களை வணங்கினேன், நரபலி கொடுக்கிறவர்களை அவங்க ஜனத்தோட நான் ஐக்கியம் வச்சிருந்தேன், மோவாபிய ஜனங்களோடு ஐக்கியம் வச்சேன். இனி கர்த்தரை சேவிக்கிற கர்த்தரோட பிள்ளைகளோடும் ஆண்டவரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளோடும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளோடும் நான் நல்ல ஐக்கியம் வச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு நல்ல முடிவு எடுத்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5ஆவதாக பார்க்கும்போது உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நியூ டிசிஷன், ஒரு புதிய திட்டத்தை அவர் எடுக்கிறார். டிசிஷன் எடுக்கிறார். என்னன்னா 1ஆம் அதிகாரம் 16ல இவ வணங்கினதெல்லாம் என்னன்னா விக்கிரகம். இப்ப கர்த்தரை என்ன பண்றான்னா ஆராதிக்கணும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு புதிய பக்தி, ஒரு புதிய ஆராதனை. 2 காரியத்தை பார்க்கிறோம். இப்ப ரூத் 2 காரியத்தை செய்யறா. விக்கிரகத்தெல்லாம் வித்துட்டு வந்துட்டா, நான் ஆராதித்த மோவாபிய தெய்வங்கள்லாம் விட்டுட்டேன், ஆண்டவர் மாத்திரம் பின்பற்றுவேன்னு சொல்றது ஒண்ணு. 2வது உம்முடைய தேவன் யெகோவா தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்ற. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டு விடுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் தான் எனக்கு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம வரும்போதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார்னா ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. அந்த திட்டத்துக்குள்ள நம்ம வரணும். அப்பதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றா சாகும் வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன். நியூ டெடிகேஷன், ஒரு அர்ப்பணத்துக்குள்ள வரா. கஷ்டம் வந்தா போவதில்லை. நெகோமி வெறுமதான், நீ எனக்கு சாப்பாடு போட்டாலும் சரி சாப்பாடு போடாலும் சரி, நீ வீட்டுல விட்டாலும் சரி விடாவிட்டாலும் சரி, நீ என்ன செய்தாலும் சரி, நான் சாகுற வரைக்கும் உண்மை விட்டு விடவே மாட்டேன். தேவ பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் வரணும் ஆண்டவர் மேல. என்னன்னா, நான் சாகும் வரைக்கும் இயேசுவை பின்பற்றுவேன். என் ஜீவ காலமெல்லாம் கர்த்தரையே ஆராதிப்பேன். ஆண்டவருடைய அன்பை விட்டு ஒன்றும் என்னை என்ன பண்ணாதுன்னா பிரிக்காது அப்படின்னு சொல்லி ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 36, 39 வரைக்கும் சொல்ற மாதிரி அவள் இந்த தீர்மானங்களை எடுத்ததுனால அவளுடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சுன்னா, இந்த 6 தீர்மானங்களையும் கர்த்தர் பார்த்து அவ வாழ்க்கையில இருந்த வெறுமை, அவ வாழ்க்கையில் இருந்த சிறுமை, அவ வாழ்க்கையில் இருந்த தனிமை, இந்த 3ஐயும் ஆண்டவர் எப்படி போக்குனார் என்றால், ஆண்டவர் ரூத்துக்கு தயவு கிடைக்க உதவி செய்தார். ஒருபால் போய்விட்டால் அந்த தயவு அவளுக்கு கிடைக்கல. ஏன்னா அவளை பற்றி நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா ரூத்தை பற்றி இன்னைக்கு கூட நம்ம வாசிக்கிறோம், அவளை தியானிக்கிறோம் என்றால் அவள் எடுத்த தீர்மானத்தை பார்த்த ஆண்டவர் 2ஆவது அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்க. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுத்து. பாருங்க, 2ஆம் அதிகாரம் 2ல பாத்தீங்கன்னா அவ எடுத்த தீர்மானம், நம்ம எடுக்கிற தீர்மானம், நம்ம எடுக்கிறதான ஒரு தேர்ந்தெடுப்பு தான் நம்மளோட ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துது. இவ முதல்ல என்ன மாறினா 1ஆம் அதிகாரத்துல 16, 17, 18ல ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கிறா. 6 தீர்மானத்தை எடுக்கிறா. அந்த தீர்மானத்தின்படி ஆண்டவர் அவளுக்கு தயவு செய்கிறார். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல
கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறவராய் இருக்கிறார், ஒரு பொறுக்கிற நபராய் இருக்கிறார். ஆனா 2:2 சொல்லிவிட்டு போறா. 2:3 வாசித்தீங்கன்னா ஒரு அற்புத காரியம் நடக்குது. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால். ஏனென்றால் ஏன் பொறுக்கிறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல நீங்க கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கணவனால கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு, அனாதைகளுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வயல்ல அரித்த அரிகளை அப்படியே கட்டுகளா வச்சுட்டு போயிருவாங்க. அப்புறம் கட்டுகளை எடுத்துட்டு போகும்போது உதிரி விடுவாங்க. உதிரி அவங்க எங்க போய் சேர்றாங்களோ அது வரைக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கூடையில மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பின்னாடி போய் பொறுக்குவாங்க. பொறுக்கி அதை பார்த்தா கிட்டத்தட்ட அவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு வர்ற மாதிரி நெல்லோ கோதுமையோ எதுவோ அவங்களுக்கு நிறைவாய் கிடைக்கும். அது நியாயப்பிரமாணத்துல நீ சிதறி விடு அப்படின்னு சொல்லி. அப்ப அவன் என்ன பண்றான்னா பொறுக்கிட்டு போறா. ரெண்டாவது அதிகாரத்திலே அவருக்கு தயவு கிடைக்குது. 2:2 தயவு கிடைக்குது. 2:3 பாத்தீங்கன்னா 2:3 தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சனாகிய போவாசுடையதாக இருந்தது. ரூத் நினைத்து போகல, ஒரு ஆக்சிடென்டலி ஏதோ தற்செயலா தான் அவ போனா. அப்ப போகும்போது பை சான்ஸ் அல்லது ஆக்சிடென்டா என்ன பண்ணுதுன்னா மனிதனுடைய பார்வையில அவன் எதர்ச்சியா போனா, தற்செயலா போனா, பொறுக்கிறதுக்காக போனா. அந்த வயல் நிலை யாருன்னா எலிமெலேக்கினுடைய சொந்தக்காரங்களுடைய வயல்நிலா இருந்துச்சு. ஆண்டவர் பாருங்க, ஒரு தயவு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தயவு கிடைக்குது. ஆண்டவருடைய கண்களில தயவு கிடைத்து நன்மை செய்கிறதான விருப்பம் உள்ள ஒரு மனிதனிடத்துல போய் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா பாருங்க, என்ன நடக்குதுன்னா ஆக்சிடென்டா இந்த இடத்துல போட்டிருக்கு, தற்செயலாய் அப்படின்னு வாசிக்கிறோம். 2:3 வாசிங்க. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சம். தற்செயலாய், அண்டர்லைன் தி வேர்ட், அல்லேலூயா, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தற்செயலாய், பை ஆக்சிடென்ட் அல்லது பை சான்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப மனிதன் பார்வையில தற்செயலா இருக்கலாம். ஆனால் போவாசுடன் ஆண்டவர் அந்த தயவு காட்டுகிற ஆட்கள், அந்த நன்மை செய்யணுங்கிற விருப்பம் உள்ள ஆட்கள்கிட்ட கர்த்தர் நம்மளை கொண்டு போய் இணைத்து விடுகிறது யாருன்னா ஆண்டவர் தான் செய்யறார். அல்லேலூயா. நமக்கு நன்மை செய்யணும், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையோடு இருக்கிற ஒரு மனிதனோடு, ஒரு நிறுவனத்தோடு, ஒரு உறவுகளோடு நம்மளை இணைக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய அது தயவு, அது தற்செயலாய் நடக்கல. It was God providence என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய செயல் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க பிரசங்கியின் புஸ்தகம் எல்லாரும் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்துக்கங்க. நான் முடிக்க போறேன். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே எல்லாரும் எடுத்து வச்சுக்கங்க. 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சாகிற வரைக்கும் மறக்க கூடாது. வாசிங்க. ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர் பாருங்க, ஓடுகிறவனுக்கு வேகமும். ஓடுகிறவன் எங்க ஓடுவான்? கிரவுண்ட்ல ஓடுவான். 100 கிலோமீட்டர், 1500 கிலோமீட்டர், 1000 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவன் காலங்காத்தால போய் ட்ரைனிங் ஆனாலும் அவன் அந்த நாள்ல ஓடும்போது ஜெயிப்பாங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. அல்லேலூயா. போதாது அப்படின்னு போட்டுட்டு அடுத்தது யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம். அப்ப நான் ஒரு யுத்தத்துக்கு போறேன், என்ன ஆரோக்கியமா பிஸ்தா பருப்பெல்லாம் சாப்பிடுறேன், உடம்ப நல்லா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு டைரியா வந்தா போதும், அவன் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுவான்? நல்லா இருப்பான். ஆனா அங்க போய் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு சின்ன வயித்தால போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஆல் க்ளோஸ். அல்லேலூயா. போதாது. அடுத்தது பிழைப்புக்கு ஞானம். எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, நான் எதையாவது பண்ணிடுவேன் அப்படின்னாலும் அது பத்தாது. அல்லேலூயா. ஏதாவது மதிகேடு வந்துடும், ஏதோ ஒரு மதியினம் வந்துடும். அல்லேலூயா. புத்தி அந்த இடத்துல சதறி போயிரும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? என்ன மிஞ்சி ஆள் இல்ல அப்படிங்கிறாங்க. ஒரு மதியினம் போதும். அல்லேலூயா. ஒரு தைல குப்பியில ஒரு செத்த ஈ விழுந்தா என்ன ஆயிடும்? ஃபுல்லாவே சாப்பிட முடியாது, தூக்கி எங்கதான் எறியணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஞானத்தை வச்சு, பலத்தை வச்சு, அறிவை வச்சு என்ன பண்றாங்க? எல்லாம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது ஐஸ்வர்யம். பணக்காரனா ஆகுறதுக்கு புத்தி, ஸ்காலர், நல்ல ஸ்காலர். நான் ஸ்காலரா இருக்கிறேன், நான் பெரிய ஐஸ்வர்யம் ஆகுறேன்
அப்படின்னா அது போதாது. அல்லேலூயா சொல்லுங்க. அது போதாதுப்பா, அது போதாது. அடுத்தது தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவு. அல்லேலூயா. ஸ்மார்ட். வாசிங்க. வித்துவானின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஒருத்தனுடைய அறிவும் ஒருத்தனுடைய புத்தியும் ஒருத்தனுடைய உடம்போடைய நல்லா வச்சிருக்கேன், நல்ல ரேஸுக்கு போறதுக்கு நல்லா ரெடியா இருக்கேன் அப்படின்னு ஓடும்போது அவன் ஜெயிப்பாங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. இல்லையா? யுத்தத்துல ஜெயிப்பான்னு சொல்லி கேரண்டி இல்லை. தன்னுடைய தொழில ஜெயிப்பான்னு சொல்லி கேரண்டி இல்லை. தன்னுடைய நாணத்துல ஜெயிப்பான்னு சொல்லி நேரம் இல்லை. அது போதாது. ஆனா தேவனுடைய செயலும் தேவனுடைய டைமும் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ செயலும் தேவனுடைய தொடுதலும் நம்முடைய வாழ்க்கையில வரும்போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த புத்தகத்துல வாசித்தீங்கன்னா இந்த வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க. தேவனுடைய தொடுதலும் அந்த நேரமும். உலகத்துல இருக்கிறவன் லக்குன்னு சொல்றான். உலகத்துல இருக்கிறவன் என்ன சொல்றான்? ஏதோ ஒரு லக்குங்க, அந்த டைம் வந்துச்சுங்க, அவனை தூக்கி விட்டுருச்சுங்க, பாருங்க எங்க இருக்கான் அப்படின்னு என்ன பண்ணுவான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன சொல்றோம்னா தேவனுடைய தொடுதல், தேவனுடைய டைம். ஏங்க நல்லா படிச்சவன் எல்லாம் பெரிய மாஸ்டரா இருக்கிறானா? அல்லேலூயா. PhD படிச்சவன், 12வது படிச்சவன், ஒரு 12வது படிச்சு நல்ல அவங்க அப்பா அம்மா சேர்த்து வைக்கிற சொத்துல 10,000 15,000 வாங்குறவனா இருக்கிறான். அல்லேலூயா. PhD படிச்சவன் பாருங்க. இந்த வாசன் மெடிக்கல்ல போய் பாருங்க, என்னடா படிச்சிருக்கேன்னு சொன்னா MCom படிச்சிருக்கேன், PhD படிச்சிருக்கேன், எவ்வளோடா சம்பளம் அப்படின்னா 15,000. நல்லா படிக்கிறதுனால நல்லா சம்பாதிச்சிடறானா? நல்ல அழகா இருக்கிறதுனால நல்ல கணவன் கிடைச்சிடாரா? நல்ல நாணம் இருக்கிறதுனால நல்ல தொழில முன்னேறோமா? நல்ல ஓடி ஓடி உழைக்கிறோம், நல்லா சம்பாதிச்சிடறோமா? ஒண்ணும் இல்ல, போதாது. என்ன வேணும்? தேவனுடைய தொடுதல் வேணும், தேவனுடைய நேரம் வரணும். தேவனுடைய நேரமும் தேவனுடைய தொடுதலும் நம்முடைய வாழ்க்கையில வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. அதுக்கு அவ காத்திருந்தான். அது தற்செயலா என்று போடல. கர்த்தர் யாரு கர்த்தரை சார்ந்து கர்த்தரை உடும்பு புடியா பிடிச்சு அவருக்கு அண்டி கொள்றாங்களோ அவர்களுக்கு தேவன் ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்ட செயல் தான் தற்செயல்ங்கிற வார்த்தை. அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. ஆண்டவரை உறுதியா பிடிச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல, உறவுல, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் அவங்களுக்கு தயவு கிடைக்கும்படி ஆண்டவரே அந்த இடத்துல ஆயத்தமாக்கி நம்மளை கொண்டு போய் அங்க உட்கார வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த டயத்துல இவர் வரலன்னா இவங்க வாழ்க்கையே வராதுமா. என்னுடைய வாழ்க்கையில அந்த நேரத்துல கல்யாணம் ஆகலைன்னா எனக்கு கல்யாணமே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையை சொல்றேன். அந்த நேரத்துல மாத்திரம் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா இன்னேரம் வரைக்கும் கல்யாணமே ஆயிருக்கு. ஏன்னா கடவுளுடைய தொடுதல், கடவுளுடைய டைம். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த நேரத்துல கர்த்தர் திருமணம் நடக்கணும்னு கர்த்தர் எழுதி வச்சதுனாலதான் திருமணம் ஆச்சு, நல்லபடியா ஆச்சு. இல்ல அப்படின்னா பண்ட பரதேசியா தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். அல்லேலூயா. யாரா சோறு போடுவா, எந்த இடத்துலடா தூங்கலாம் அப்படின்னு தான் இருப்பேன். ஏன்? 2 கிட்னி ஃபெயிலியர். எனக்கு யாரு கல்யாணம் பண்ணுவா? யார் என்னை ஏத்துக்குவா? யோசித்து பாருங்க, யார் என்னை ஏத்துக்குவா? தேவன் தொடுதல், தேவனுடைய டைம். அல்லேலூயா. கர்த்தர் அந்த நேரத்துல கல்யாணம் ஆச்சு, 2 பிள்ளைகள் கொடுத்த. இன்னைக்கு சபைக்கு போதகனா இருக்கேன்னா என்னுடைய நாணம் இல்லை, என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய படிப்பு இல்லை, என்னுடைய ஸ்காலர் இல்லை. இதுல போட்டிருக்கு, இதுல நான் 5 முறை போதாது அப்படிங்கும் போது ஷிஃப்ட், வேகம், நாணம், ஸ்மார்ட், ஸ்கில்டு, நல்ல அறிவு, ஸ்காலர். இதை அவன் நல்ல வேகமா ஓடுகிற அவன் நல்ல ஓடுகிற ஸ்பிட்டா இருக்கலாம், ஸ்மார்ட்டா இருக்கலாம், ஸ்கில்லா இருக்கலாம், ஸ்காலரா இருக்கலாம். இத்தனை இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு இது போதாது. தேவனுடைய தொடுதல் அங்க இருக்கணும், தேவனுடைய செயல் அங்க இருக்கணும். எத்தனை படித்தவர்கள் முன்னேறி இருக்கிறாங்க பாருங்க. எத்தனை பேர் பட்டதாரிகள் வேலை செய்து முன்னேறி நல்ல நிலைமையில இருக்காங்க. எவ்வளவு கோடீஸ்வரரா இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க போட்டிருக்கிற அவங்க செய்கிற நிர்வாகம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குதுன்னு பாருங்க. கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய தொடுதலும் நேரமும் நமக்கு முக்கியம். அதுக்கு ஆண்டவரை அண்டிக் கொள்ளணும், ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். நல்ல தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டா உங்களுக்காகவே கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தமாகி வச்சிருக்காங்க. உங்களையே கர்த்தர் அப்படியே அழகா கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா என்னைக்கு ஆண்டவர் விடாம பற்று
பாருங்க, ஒரு கணவன் மனைவியை இணைக்கும் போது மரணத்திலோ வாழ்விலோ துன்பத்திலோ மரணத்திலோ இன்பத்திலோ இவருக்கே புருஷனா இருப்பே அப்படின்னு சொல்றான் இல்லையா? ஆனா குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவு போராட்டங்கள் இருக்குது. குடிகாரனா இருப்பான், வேலைக்கே போக மாட்டான், படுத்தே தூங்குவான், கடைசி வரைக்கும் அவங்களோட வாழ வேண்டியதா இருக்குது இல்ல? ஏன் நீங்க வாழ மாட்டேங்கிறீங்க ஆண்டவரோட? ஏன் வாழ மாட்டேங்கிறீங்க? ஏன் ஆண்டவரை சார்ந்து வாழ மாட்டேங்கிறீங்க? ஆண்டவரை ஏன் உறுதியா பிடிச்சிக்க மாட்டேங்கிறீங்க? சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண ஒண்ணு பொண்ணு, அந்த பண்புல ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க? ஏன்? அதுதான் விடாம பற்றி கொள்றது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் விடாம பற்றி கொள்றது. ஆண்டவரே அப்படிதான். துன்பம், துயரம், நெருக்கம், பஞ்சம், பட்டினி, கஷ்டம், நெருக்கம், பலவிதமான துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் விட்டு பிரியாம விடாம அவரை பற்றி கொண்டீங்கன்னா கர்த்தர் நமக்கு தயவு செய்யறதுக்கு அவரே நம்மளை தற்செயலா ஒரு இடத்துக்கு கொண்டு போவாரு. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னு பாத்தீங்கன்னா, இதை நான் அவனுடைய பிரசங்கத்துல நான் பார்த்தோம்னா, இந்த பாருங்க, முதல்ல அவ பொறுக்கிறவளா இருக்கிறா. தற்செயலுங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் கிரியை செய்யணும், கிரியை செய்ய தான் போற. 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 2ஆம் வசனத்துல இருந்து அவருடைய வாழ்க்கை மாறுது. அவ என்ன பண்றான்னா, எத்தனையோ மரக்கால் கோதுமை கொடுக்குறான். முதல்ல பொறுக்கிறவளுக்கு மரக்கால் கோதுமை 13 கிலோ கிடைக்குது, ஒரு வாரத்துக்கு தேவையானது கிடைக்குது. 3வது அதிகாரத்துல தயவு அப்படியே ஆரம்பிக்குது. போர்வை விரிங்கிறான், 6 படி கோதுமையை கொடுக்குறான். அப்ப ஒரு 13 கிலோ இங்க 6 படிங்கும் போது அது எத்தனையோ கிலோ கணக்குல சொல்லப்படுகிறது. அது ஒரு மாசத்துக்கு தேவையானது நிரம்புது. 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, போவாசோட ரூத்துக்கு திருமணம் ஆகுது. நல்ல கவனமா கேளுங்க. ரூத்துக்கு திருமணம் ஆகுது. அப்ப அவளுக்கு சொந்தமானது எல்லாம் இவளுக்கு சொந்தமா மாறுது. பொறுக்கி கொண்டிருந்தவ, கொஞ்சம் அள்ளிக்கிட்டு இருந்தவ, இப்ப அந்த நிலத்துக்கே சொந்தக்காரியா கர்த்தர் மாற்றிட்டேன். அல்லேலூயா சொல்லுமா? ஏன்? அவ எடுத்த தீர்மானம், அவள் நினைத்து கூட பார்க்காத தயவை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, 3 காரியம் சொன்னேன், அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். வெறுமை, கர்த்தர் அவளை நிறைவாய் மாற்றினார். வெறுமையா நீங்க இருக்கலாம், ஆண்டவர் உங்களை நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. எப்படின்னு பாருங்க, ஒன்றும் இல்லாமல் அவ என்ன பண்ணா, புருஷனை இழந்து அவ பெத்லெஹேமுக்கு வரும்போது ஆண்டவர் நிறைவாய் மாற்றினார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் எப்படி நிறைவை? அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்தி உள்ளவர். பாருங்க, இவ வெறுமையானவர், ஒண்ணுமே இல்லாம எம்டி ஹேண்டா வரா. ஆனா 2:1 இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, he was extremely rich. ஹalleluya. extremely rich. ஹalleluya. யாரு? போவாஸ். அவனோட கல்யாணம் ஆனதுனால அவருடைய வெறுமையை கர்த்தர் நிறைவாய் மாற்றினார். ஹalleluya. உன்னுடைய வெறுமையான வாழ்க்கையை ஆண்டவர் நிறைவாய் மாற்ற வல்லமை உள்ளவராய். ஹalleluya. ஆண்டவரை மாத்திரம் விடாம பற்றி கொண்டீங்கன்னா, நல்ல தீர்மானங்கள் எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். 2வது தனிமையா இருந்த அவளுக்கு ஒரு குடும்பம் உண்டாகிறது. போவாஸ் மூலமாய் ஒரு குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்குறார். அப்ப அவ குடும்பத்தை எப்படி ஆண்டவர் சிறப்பா மாற்றுறார் என்றால், ஆண்டவருடைய வம்ச அட்டவணையில 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 4 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 4 பெண்கள்ல ரூத்துக்கு ஒரு இடம் கிடைக்குது. பாருங்க, புதிய ஏற்பாட்டுல ஃபர்ஸ்ட் இடத்துல வெறுமையா தனிமையா இருந்தவளுக்கு ஒரு குடும்பம் உண்டாகுது. குடும்பமா இருக்கும்போது 5 தலைமுறைக்கு ரூத்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளா மாறுறா. அல்லேலூயா சொல்லுவோமா? யாருமே இல்ல, அவ அமலேக்கிய, அம்மோனிய, மோவாபிய குடும்பத்தை சேர்ந்தவ. இஸ்ரவேலரோட கல்யாணம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அவங்களை விட்டுட்டேன். நிறைய காரியங்களுக்கு அதை விட்டுட்டேன். அவ மோவாபிய, அவ நரபலி கொடுக்கிறவங்க, தோமாசுங்கிறதான தெய்வத்தை கும்பிடுறவங்க. அல்லேலூயா. தகப்பன் மூலமாய் பிள்ளை எடுக்கிறவங்க, பிள்ளை பெற்று எடுக்கிற குடும்பம். அப்பேற்பட்டவங்க 10 தலைமுறை மட்டும் தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது, இஸ்ரவேலுக்குள்ள பாளையத்துக்குள்ள வரக்கூடாது. இப்படிப்பட்ட ரூத்தை ஆண்டவர் ஒரு குடும்பமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்முடைய தனிமையை கர்த்தர் என்னவாய் மாற்றுவார் என்றால் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாற்றுவார். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5. சல்மோன் போவாசை ராகாவிடத்தில் பெற்றான். சல்மோன் போவாசை ராகாவிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான்.
ரூத்து பேரும் இல்லையா? போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் ரூத்தினிடத்தில் பெற்றார். பாருங்க, வம்ச அட்டவணையில ஒரு புறஜாதியோட பெண்ணு, அமலேக்கியருடைய அது மோவாபியருடைய வம்சத்துல வந்தவ பேரு வரவே கூடாது. ஆனா ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டதுனால அவருடைய பேர் வந்துச்சு. பாருங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள், மோசே இருக்கிறார், ஆபிரகாம் இருக்கிறார், ஈசாக்கு இருக்கார். அவங்க பேர்ல எல்லாம் புஸ்தகம் இருக்கா? ஆபிரகாம் பேர்ல புஸ்தகம் இருக்கா? ஈசாக்கு பேர்ல புஸ்தகம் இருக்கா? யாக்கோபு பேர்ல புஸ்தகம் இருக்கா? மோசே பேர்ல புஸ்தகம் இருக்கா? இல்ல. யார் பேர்ல இருக்கு? ரூத்து பேர்ல இருக்கு. ஏன் ரூத்து பேர்ல இருக்கு? அவர் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார். அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தருடைய தயவு கிடைத்ததுனால கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அது மாத்திரம் இல்ல, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்துல கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா தாவீதை பெற்றால் சொல்லி போட்டிருக்கும். தாவீதை எப்படி பெற்றால்? கொள்ளு பாட்டியானா. அல்லேலூயா. ஒரு மோவாபிய ஸ்திரீ கொள்ளு பாட்டியா மாறுகிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, பாருங்க, அவருடைய வாழ்க்கையில சிறுமை, ஒட்டக்கப்பட்டவர், சிறுமையாக்கப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புகழ் பெற்றவராய் கர்த்தர் மாற்றினார். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவரை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க. பாருங்க, ரூத்துக்கும் போவாசுக்கும் பெத்லெகேமிலேயும் எப்ராத்தாவிலேயும் உலகம் முழுவதிலும் நீ புகழ் பெற்றவளாய் இருப்பாய் என்று அவளுடைய சிறுமையை கர்த்தர் பார்த்து அவளை புகழ் பெற்றவளாய் கர்த்தர் மாற்றினார். பெத்லெகேம் மாத்திரமல்ல, அந்த சந்ததிக்கே அவர் புகழ்ச்சியா மாற்றினார். அது மாத்திரமல்ல, 66 புஸ்தகத்துல ரூத் புஸ்தகமும் எஸ்தர் புஸ்தகம் தான் இருக்கு. அல்லேலூயா. வேற யாருடைய புஸ்தகமும் என்ன பண்ணல, இல்ல. பாருங்க, அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு சிறுமையா இருக்கப்பட்டதான ரூத்தோட வாழ்க்கைய இந்த 66 புஸ்தகத்துல ரூத்தோட பேரையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா வச்சாருன்னு சொல்லி பார்த்தோம். அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய தனிமை, உங்களுடைய வெறுமை, உங்களுடைய சிறுமையை கர்த்தருடைய தயவினால கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம், நீங்க எடுக்க வேண்டிய தேர்ந்தெடுப்பு, ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் நீங்க எந்த நிலைமையா இருந்தாலும், தனிமையா இருந்தாலும், வெறுமையா இருந்தாலும், சிறுமையா இருந்தாலும், என் தேவன் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனையும் மரணமையும் வைக்கிறேன்னாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேங்கிறாரு. அப்ப எதை வச்சாலும் சரி, நீங்க எதை தெரிந்து கொள்ளுகிறீங்களோ அதன்படிதான் உங்க வாழ்க்கை அமையும் என்று சொன்னார். அப்ப நல்ல தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது தேவனுடைய தயவை இந்த வாரத்துல, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். வேலையா சொல்லலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். காணிக்கை கையில் எடுத்துக் கொள்வோம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ தயவுள்ள கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இருக்கிறதுலே பெஸ்டானதை கர்த்தருக்காக படைக்க, அவர்களை படைக்க, அவருடைய குடும்பத்தை படைக்க, அவருடைய பிள்ளைகளை படைக்க, அவர்களையும் படைக்க, அவர்களுக்கு கொடுத்த உங்களுடைய சத்துவத்தின்படி ஆண்டவரே அதை படைத்து உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் பலப்படும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.